என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு இயேசுவின் ஏமாற்றங்களும் ஊழியக்காரனின் பயங்களும் என்பதுதான். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் ஏமாற்றங்களும் ஊழியக்காரனின் பயங்களும். வேதத்தில் மத்தேயு 24, 25 இந்த 2 அதிகாரத்திலிருந்து தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை வேதனையோடு ஆண்டவர் சொல்லிவிட்டு புதிய ஏற்பாட்டில் இப்படியெல்லாம் நடக்குமே என்கிற ஆதங்கத்தையும் ஆண்டவர் அதில் வெளிப்படுத்தி இருக்கிறார். முதல்ல ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்களா? எல்லாரும் எடுத்துக்கொண்டு சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். அதாவது தேவன் சரி பண்ண முடியாத அளவிற்கு அன்றைய உலகம் பாவத்துக்குள் போய்விட்டது. நான் சொல்லுகிற வார்த்தையை கவனிக்கிறீங்களா? தேவனால் திருத்த முடியாத அளவுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் பாவத்துக்கு அடிமையாகிவிட்டார்கள். எனவே இனி இவர்களை திருத்த முடியாது, அழிக்கத்தான் முடியும் என்கிற ஒரு நிலை தேவனுக்கே வந்தபடினால் ஆண்டவர் அன்றைய உலகத்தை அழிக்க நினைத்தார். தேவன் அழிப்பாரா? தேவன் நம்மை ஆக்க விரும்புகிறார். ஆக்க முடியாத நிலைமைக்கு போய்விட்டால் வேறு வழி இல்லாமல் அழித்து விடுவார். இதற்கு நிறைய சான்றுகள் வேதத்திலே உண்டு. ஆண்டவர் மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தான் இந்த மனுஷனை நான் படைச்சனோ அப்படிங்கிற அளவுக்கு. சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏன் தான் இவனை நான் பெத்தனோ. பெற்றோர்கள் இப்படி வேதனைப்படுவார்கள். அதே போல் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து ஆண்டவர் சொல்கிறார், ஏன் தான் இவர்களை நான் படைத்தேனோ. பாருங்க, 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை பாருங்க. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. மனஸ்தாபப்பட்டார் என்றால் வருத்தப்பட்டார். அவர் இருதயத்தை நொறுக்க ஆரம்பித்தது. ஒரு எதிர்பார்ப்போடு மனிதனை படைத்தார். ஒரு எதிர்பார்ப்போடு மனிதனுக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். ஒரு எதிர்பார்ப்போடு மனிதனுக்கு தன்னுடைய மகிமையை கொடுத்தார். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். ஆனால் அவர்கள் வளர்ந்த போது தேவனை கோபப்படுத்தக்கூடிய பாவத்துக்கு அடிமையாகிவிட்டார்கள். தேவனை சந்தோஷப்படுத்த அவர்களுக்கு தெரியவில்லை. தங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு எதை வேண்டுமானாலும் செய்தார்கள். தேவனை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். இதுதான் அன்றைய உலகத்தில் இருந்த நிலைமை. ஆனால் அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த அந்த உலகத்தில் ஒரே ஒருத்தனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அது யாரு? நோவா. இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இப்போ இங்கே இருக்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பார்த்து, இந்த சந்ததியில் உன்னை மட்டும் நான் நீதிமானாக பார்க்குறேன்னு ஆண்டவர் சொல்ல முடியுமா? இன்றைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம். வேலை செய்கிற இடத்துல இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் நம்மளை கவர்ந்துருது. பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது அங்கே இருக்கிற சூழ்நிலை, அங்கே இருக்கிற நண்பர்கள் அவர்களைப் போல நம்மை மாற்றி விடுகிறார்கள். நோவா காலத்தை போல ஒரு பொல்லாத காலம் உலகத்தில் இருந்ததில்லை. அவ்வளவு பொல்லாத மக்களாக இருந்தார்கள். ஆனால் அவ்வளவு பொல்லாத மக்கள் இருந்தும் நோவா நீதிமானாய் வாழ முடிந்தது. அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் வாழ முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக வாழ முடியும். கவனிக்கிறீங்களா? சரி. அன்றைய உலகத்தில் இருந்த அத்தனை பேரும்
ஆதாமுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் எல்லாருமே சொந்த பந்தங்கள் தான். எல்லா நண்பர்கள், சொந்தங்கள், சித்தப்பா பிள்ளை, பெரியப்பா பிள்ளை, அண்ணன், தம்பி, அத்தை, மாமா, இப்படி தான் உறவுகளோடு இருந்தது. இந்த நோவாவுக்கு அண்ணன் தம்பி இல்லாமல் இருந்திருப்பாங்களா? இருந்தாங்க. நோவாவுக்கு கூட பிறந்தவங்க இருந்தாங்க. நோவாவுக்கு மாமனார் இருந்திருக்கலாம், மாமியார் இருந்திருக்கலாம் இல்லையா? நோவாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க இவங்கெல்லாம் இருந்திருக்கலாம். யாருடைய எந்த நெருக்கமும் இவனை மாற்ற முடியவில்லை. இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்ம சொந்தக்காரவங்க நம்மளை மாற்றிடுறாங்க. ஆண்டவருடைய கமிட்மெண்ட்டை விட்டு நம்மளை மாற்றிடுறாங்க. சில நண்பர்கள் நம்மளை ஈஸியாக மாற்றிடுறாங்க. நண்பர்களுடைய வட்டாரத்துக்கு போகும் பொழுது ஆண்டவரை மறந்துடுறோம். ஆனால் இவ்வளவு இருந்தும் அந்த காலத்தில் அவன் உத்தமனாக இருந்தான். அந்த உத்தமனாக இருந்தபடினால அந்த அழிவிலிருந்து அவனை காப்பாற்றுறதுக்கு தேவன் ஒரு திட்டம் வைத்தார். எப்பொழுதுமே ஒரு அழிவுக்கு மக்களை தேவன் நியமித்து விட்டார் என்றால், அதாவது அழிவுக்காக நியமிக்கிறவர் அல்ல, பரலோகத்துக்காகத்தான் நியமிக்கிறவர். நான் அந்த பரலோகத்துக்கு வரமாட்டேன், என் இஷ்டப்படி தான் வாழ்வேன்னு சொன்னால் அவர்கள் அழிவுக்கு என்ன செய்கிறார்கள்? நியமிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை அழிக்கும்போது துன்மார்க்கனோடு நீதிமானை வாரிக்கொள்வது எப்பொழுதுமே கர்த்தருக்கு தூரமான காரியம்தான். எல்லாரையும் ஒன்றா சேர்த்து சாகடிக்க மாட்டார். உடனே உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேள்வி வரலாம், இந்த கொரோனா வியாதியில் நல்லவங்களும் செத்தாங்க, விசுவாசிகளும் செத்தாங்களே. இந்த கொரோனா வியாதி என்பது இயற்கையாக வந்ததல்ல, செயற்கையாக வந்தது. ஆனால் தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு முடி கூட விழாது என்றால் அந்த நாட்களில் அவர்களுடைய மரணம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கு இந்த வியாதி காரணமாய் அமைந்து விட்டது, அவ்வளவுதான். இல்லாவிட்டால் வேறு வகையில் அவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்திருப்பார்கள். காலத்துக்கு முன்பாக யாரும் மரிக்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் இவ்வளவுதான் என்று ஆண்டவர் நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். நோவாவின் நாட்களில் வாழ்ந்த ஜனங்களுக்கு காலத்துக்கு முன்பாகவே ஒரு அழிவை கொடுக்க விரும்பினார். ஏனென்றால் இவர்கள் எப்பொழுதும் பொல்லாத காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று. இந்த அவனுடைய குடும்பத்தை தவிர மற்ற எல்லாருமே தேவ பக்தி இல்லாமல் வளர்ந்தார்கள். தெய்வனை குறித்த ஒரு பயம் இல்லை, தெய்வத்தின் மேல் ஒரு பக்தி இல்லை. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு நம்ம வாழ்கிற இந்த சூழ்நிலையை பாருங்கள். ஜனங்களுக்குள்ள என்ன குறைஞ்சிருக்குன்னா தெய்வ பக்தி குறைஞ்சிருக்கு, தெய்வ பயம் குறைந்திருக்கிறது. தெய்வ பயமும் தெய்வ பக்தியும் யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வார்கள். தேவனும் அவர்களை பிரியப்படுத்தும்படி அநேக அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார். அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. மற்றவர்கள் எல்லாம் பாவிகளாக இருந்தாலும் அவங்க மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார். அழிப்பதற்கு முன்பாக எப்பொழுதுமே ஆண்டவர் கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்கிற தெய்வம். யாருமே உடனே அடிச்சிட மாட்டார். கேட்டீங்களா? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைய மாட்டான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்படுவான் என்றால் அடிக்கடி எச்சரிக்கப்படுவான், அடிக்கடி அவனுக்கு புத்தி சொல்லப்படும், அடிக்கடி அவனுக்கு ஆலோசனை சொல்லப்படும். அவ்வளவு சொல்லியும் கேட்காமல் அவன் போனால் திடீரென்று அவனுக்கு ஒரு தண்டனை வந்துவிடும் என்பதால் இப்போ இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுத்தார். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் உணர்வடையவில்லை, கீழ்ப்படியவில்லை, மனம் திரும்பவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். உணர்வடையவில்லை, கீழ்ப்படியவில்லை, மனம் திரும்பவில்லை. ஒரு மனிதன் செய்கிற பாவத்தை விட மிகப்பெரிய பாவம் என்னவென்றால், அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறாரே, அந்த சந்தர்ப்பத்தை நிராகரிப்பது தான் இருக்கிறதுலே பெரிய பாவம். நீ விபச்சாரக்காரனாக இருக்கலாம், வேசித்தனம் பண்ணி இருக்கலாம், குடித்திருக்கலாம், வெறித்திருக்கலாம், கொலைகாரனாக இருக்கலாம், கொள்ளைக்காரனாக இருக்கலாம், எவ்வளவு படுபாவியாக இருக்கலாம். என்னுடைய இரத்தத்தால் உன்னுடைய பாவத்தை மன்னித்து உன்னை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுகிறேன், என்னிடத்தில் வா என்று அழைக்கும் போது நீங்கள் வருவதற்கு மனமில்லாமல் இருக்கிறீர்கள். பார்த்தீர்களா? அதுதான் இருக்கிறதுலே பெரிய பாவம். தருணங்களை தவற விடுகிறவர்கள் தான் மிகப்பெரிய தவறை செய்கிறார்கள். சொல்லுங்க பார்க்கலாம், நான் சொன்ன வார்த்தைகளை. தருணங்களை தவற விடுகிறவர்கள் மிகப்பெரிய தவறை செய்கிறார்கள். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு பல தருணங்கள் கொடுத்து ஒரு சிலர் இன்னும் மனம் திரும்பாமல் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். எத்தனையோ பிரசங்கத்தில் இதே வார்த்தையை சொல்லி இன்றாவது நீ மனம் திரும்பி வருவாயா என்று பல வாரங்கள் பல வருடங்கள் தேவன் உன்னோடு கூட பேசி இருந்தோம். உன் இருதயத்தை கடினப்படுத்தி இருந்தால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் உணர்வடைந்து மனம் திரும்பி கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் உங்களை காப்பார்.
1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவர்கள். இந்த வார்த்தையை ஒவ்வொரு வரி வரியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும்போது, ஒரு கப்பல் கட்டுவதற்கு பொதுவாக எத்தனை வருடங்கள் ஆகும்? யாருக்காவது ஐடியா இருக்கா? கப்பல் கட்டுறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகும்? சுமார் 2 வருஷம், 3 வருஷம், 1 வருஷம். கப்பல் கட்டுவதற்கு யோசித்து பாருங்கள். சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் ஒரு 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 ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் 3500 பயணிகள். அதில் இருக்கிற அந்த கேபின் க்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கப்பல் பணியாளர்கள், அவர்கள் 1500 பேர், மொத்தம் ஒரு 5000 பேர் அங்கே இருந்தாங்க. பிரம்மாண்டமாக இருக்குது அந்த கப்பல். அந்த கப்பலை செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கொண்டாங்கன்னு தெரியல. ஆனால் நோவா செய்த பேழை அப்படிப்பட்டதல்ல. உலகத்தில் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற அத்தனை உயிரினங்களையும் ஜோடு ஜோடாக உள்ளே வைக்க வேண்டும். யோசித்து பாருங்கள். அப்போ எவ்வளோ பெரிய பேழையை, எத்தனை தட்டுகள் அங்கே இருந்திருக்கும், எவ்வளவு சிரத்தை எடுத்து அந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து, ஆண்டவர் ஒரே மரத்தை தான் பயன்படுத்தணுன்னாரு. என்ன மரம்? கொப்பேறு மரம். அந்த கொப்பேறு மரம் அங்கே எவ்வளவு தூரத்தில் இருந்துச்சு தெரியாது. வெட்டி கொண்டு வருவதற்கு ஆட்களை பயன்படுத்தி இருக்கலாம். அந்த பேழை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்குரிய பேழையை செய்வதற்கு அங்கே இருக்கிறவர்கள் வேலை செய்திருக்கலாம். ஆண்டவர் இந்த பேழையை ஆயத்தம் பண்ணும் போது, இந்த பாவிகளா இருக்காங்களே, இந்த நேரத்திலேயாவது மனம் திரும்ப மாட்டாங்களான்னு காத்திருந்தாருன்னு பைபிளில் போட்டிருக்கு. தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது, உன் கண்ணுக்கு முன்னாடி அழிவிலிருந்து தப்புவிப்பதற்காக ஒரு பேழையை செய்து கொண்டிருக்கிறேனே, இதை பார்த்தாவது நீ மனம் திரும்பக்கூடாதா? இன்றைக்கு அதே காரியம்தான். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, யுத்தங்கள், பல காரியங்கள் நடக்கும் என்று சொன்னாரு. அது எந்த ஆண்டிலும் இல்லாத அளவுக்கு கொள்ளை நோய் அதிகமாய் வந்து கொண்டு இருக்கிறது. 2025 வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, எந்த மாசத்துல எந்த கிருமியை வெளியே விடணும்னு சொல்லி. இதெல்லாம் சீக்ரெட்டாக நடக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 250 அப்படி நினைக்க 250 டாக்டர்ஸுங்க அதை எதிர்த்து இருக்காங்க சுவிட்சர்லாந்தில். கேட்டிங்களா? இப்படி பல திட்டங்கள் ரகசியமாய் வைக்கப்படுது. மனுக்குலத்தை அழிப்பதற்கு பல வியாதிகளை மீண்டும் 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 அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் கொள்ளை நோய். இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அன்றைக்கு கண்கள் காண ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, இந்த பேழையை பார்த்தாவது மக்கள் மனம் திரும்ப மாட்டார்களா என்று காத்திருந்தார். இன்றைக்கு உலகத்தில் பல காரியங்களை நடத்திவிட்டு தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கிறார். சபைக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார். அவைகளெல்லாம் எதேச்சியாக நடக்கவில்லை. ஆண்டவர் வருகிறார் என்பதை மறைமுகமாக உனக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும்போது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். அந்த பேழைக்குள்ளே போவதற்கு ஆயத்தம் பண்ணும் நாளிலே நீடிய பொறுமையோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த நோவா வெறும் பேழையை மட்டும் கட்டவில்லை, பேழையை கட்டி கொண்டிருக்கும் பொழுது பிரசங்கமும் செய்து கொண்டிருந்தார். எடுத்து வாசிக்கலாமா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. அப்போ நோவா என்ன செய்தார்? பேழையை மட்டும் கட்டல, என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ணினார். இன்றைக்கு உலகத்தில் ஒரு பக்கம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மட்டுமல்ல, அந்த சம்பவங்களை வைத்து தன்னுடைய ஊழியர்களை எழுப்பி வருகைக்கு ஆயத்தமாகுங்கள் என்று கர்த்தர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனாலதான் நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இனியும் நாம் நம்முடைய மனது விரும்பினபடி வாழக்கூடிய காலம் அல்ல. சோத்திரம். நம்மெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட செய்திகள் யூடியூப்ல இருந்துச்சுன்னா கைவிடப்பட்டவர்கள் பார்த்தாவது மனம் திரும்பட்டும். கர்த்தர் சோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
ஸ்தோத்திரம். இனியும் நிறைய பேர் வர்றாங்கங்கிறத விட இருக்கிறவர்கள் எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போய் சேரணும். அதே சமயத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு ஆத்துமாக்களை நரகத்திலிருந்து இழுத்து விட நாம் ரெடியாக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீதியை பிரசங்கித்தது போல இன்றைக்கு நீதியை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கடைசி காலத்தில் எதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள்? பொருளாதார ஆசீர்வாதங்களை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதனுடைய சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சொசைட்டியில் இருக்கிற ஹை லெவலுக்கு எப்படி போகிறதுங்கிறத குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்க. எப்படி நீ பணக்காரனாக மாற முடியுங்கிறத பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் எதை பிரசங்கம் பண்ண தவறிட்டாங்க? நீதியை பிரசங்கம் பண்ண தவறிட்டாங்க. ஏனென்றால் அநீதி உள்ள இந்த உலகத்தில் நீதியை பிரசங்கிக்க ஆட்கள் தேவை. இன்றைக்கு அதுதான் தேவை. உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. அநீதியினால் உலகம் நிறைந்திருக்கிறது. இந்த அநீதி நிறைந்த உலகத்தில் நீதியை பிரசங்கிக்க ஆட்கள் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஆண்டவர் நீதியை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்திக் கொள் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை என்கிற பேழையை தேவன் வரக்கூடிய அழிவிலிருந்து தப்புவிப்பதற்காக இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு தான் இப்படிப்பட்ட ஊழியர்களை தேவன் வைத்திருக்கிறார். நோவாவை போல நீதிமான்களாய் வாழ்கிறவர்களை அழைத்து கொண்டு வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சபைக்குள்ளே இருக்கிற சிலரை இன்னும் ஆயத்தப்படாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து கூறினார். லூக்கா 17ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 26, 27 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தார்கள், புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. இந்த வார்த்தையை கவனித்து பார்த்தீங்களா? பேழைக்குள்ளே போகிற வரைக்கும் அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஊழியர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. பேழைக்குள்ளே போகிற வரைக்கும் ஜனங்கள் இந்த பிரசங்கம் எதுக்காக கொடுக்கப்படுகிறது, என்னை பற்றி ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்லாம் இல்லாமல் இந்த பிரசங்கத்தை பற்றியே கவலைப்படாமல் வாழ்ந்ததுனால நோவா குடும்பம் மட்டும்தான் பேழைக்குள்ளே போச்சு. மற்ற யாரும் என்ன செய்யவில்லை. ஆனால் பிரசங்கத்தை கேட்டார்கள். அந்த பேழையை உண்டு பண்ணுவதற்கு மரங்களை சுமந்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஏன்னா நோவாவுடைய 2-3 குமாரர்கள் மட்டும் அதை செஞ்சிருக்க முடியாது, அவ்வளோ பெருசை. எல்லாரும் ஒத்துழைச்சிருப்பாங்க. அன்னைக்கு பொருட்கள் பணமாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது காய்கறி இதெல்லாம் சாப்பாடு தான் அன்னைக்கு தேவை, அதான் கூலியாக கொடுக்கப்பட்டிருக்கோம். சபைகளை வந்து காணிக்க கொடுத்து தசமமாக கொடுத்து எல்லாம் செஞ்சோம். நீங்கள் வருகைக்கு ஆயத்தப்படாட்டா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். நான் யோசிக்கிறேன், முழு உலகத்தையும் படைத்த தெய்வம் நோவாவுடைய நாட்களில் வெள்ளத்தை விட்டு அழிப்பதற்கு முன்பாக பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு. இந்த பிரசங்கத்தை கேட்டு ஒரு கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்த்தார். ஏமாற்றமாய் முடிந்து விட்டது. அதான் என்னுடைய பிரசங்கத்துக்கு தலைப்பு கொடுத்தேன், இயேசுவின் ஏமாற்றங்கள் என்று. அந்த ஜனங்கள் பேழை கட்ட ஒத்துழைச்சாங்களா? ஒத்துழைச்சாங்க. மரத்தை கொண்டு வந்தாங்களா? கொண்டு வந்தாங்க. உள்ளும் புறமும் கீழ் பூசுறதுக்கு உதவி செஞ்சாங்களா? பூசினாங்க, உதவி செஞ்சாங்க, எல்லாத்துலேயும் கோஆப்ரேட் பண்ணாங்க. ஆனால் பிரசங்கத்தை மட்டும் கண்டுக்கலை. சபைக்கு வருகிற ஆபத்து. நீங்கள் சபைக்கு வரலாம், பாஸ்ட் கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்கலாம், சண்டே ஸ்கூல் காணிக்கையாக கொடுக்குறோம், அந்த காணிக்கையாக கொடுக்குறோம், எல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கலாம். ஆனால் பிரசங்கத்தினால உங்கள் வாழ்க்கை மனம் திரும்பாட்டா ஆண்டவர் உங்களை பார்த்து ஏமாந்து போவார். ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். ஆண்டவரை ஏமாத்திடுவீங்களா? இல்லை உங்களை எதிர்பார்த்து வர்றாரு, அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமாக வாழ்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்ன காரணம்னா, எச்சரிப்பை அசட்டை செய்தார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். நோவா எச்சரித்து தானே பிரசங்கம் பண்ணா. இன்னும் 40 நாள் செல்லும், மழை வந்து 40 நாள் மழை பெய்ய போகுது. 40 நாள் செல்லும் என்று சொன்னது யோனாவுக்கு ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி யோனாவுக்கும் ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புனார். திடீர்னு அழிக்கிற தெய்வம் அல்ல, மனம் திரும்புவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறார். மனம் திரும்பாமல் நான் அப்படியே தான் இருப்பேன்னு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடும். ஆனால் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய ஆசை.
எச்சரிப்பை அசட்டை செய்தார்கள், தெய்வ பக்தி இல்லாமல் வாழ்ந்தார்கள். ரெண்டாவது என்ன இல்லை, உலகத்தின் ஆடம்பரங்கள், இன்னைக்கு இருக்கிற அந்த மாடர்ன் வேர்ல்டு, அதுக்கு முன்னாடி தெய்வ பக்தியை வெளிப்படுத்தலை. பைபிளில் போட்டிருக்கு, கிறிஸ்தவ பொம்பளைங்கள்லாம் ஒரு தெய்வ பக்தி உள்ள பெண்ணுக்கு ஏற்றபடி தான் உடை அலங்காரம் இருக்கணுமா. அவங்கள பார்க்கும்போது ஒரு உலகத்தான் ஒரு சினிமா நடிகன் சொன்னான், சாதாரணமாக சுடிதார் போட்டுட்டு சேலை கட்டிட்டு போகிற பிள்ளைங்களை யாருக்கும் பார்க்க மனசு வராது, வித்தியாசமாக போகிறவங்கள தான் கைதட்டி கூப்பிடணும்னு தோணும் அப்படின்ட்டு சினிமா நடிகன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கான். அப்போ நீங்கள் எல்லாரும் தெய்வத்தினுடைய பிள்ளைகளாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருந்தால், தெய்வ பக்திக்குரிய லட்சணத்தோடு நீங்கள் உடைபடுத்த வேண்டும். உங்களுடைய அலங்காரங்கள் ஒரு தெய்வ பக்தியுள்ள ஸ்திரீ, தெய்வ பக்தியுள்ள வாலிபன், தெய்வ பக்தியுள்ள புருஷர்கள் என்கிற அளவில். வெளிப்பிரகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுல்ல, உள்ள அழகு தான் வெளியே தெரியும், வெளியவும் கவனிக்க வேண்டியது அவசியம். உள்ளுக்குள்ளே நிறைய பேர் கெட்டு போயிட்டாங்க, வெளியே உள்ளவங்கள தான் நம்ம பார்க்குறோன்னு யோசிக்கலாம். உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே தெரியும். அகத்தின் அழகு இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எனவே நம்மை பார்க்கும் பொழுது தெய்வ பக்திக்குரியவர்கள் என்று காண வேண்டும். ஆனால் அவர்கள் எச்சரிப்பையும் அசட்டை செய்தார்கள், தெய்வ பக்தி இல்லாமல் வாழ்ந்தார்கள், உணர்வில்லாமல் வாழ்ந்தார்கள், உணர்வே இல்லாமல் வாழ்ந்தார்கள். இந்த பிரசங்கத்தை பண்ணும்போது ஆண்டவர் எதுக்காக இந்த பிரசங்கத்தை கொடுக்குறாரு, ஏன் கூட என்ன பேசுகிறார் இப்படிங்கிறத உணரணும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 24ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 24ஆம் அதிகாரத்தில் 37, 38 முன்பு லூக்காவில் வாச அதே வசனம் தான். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். முதல்ல நம்ம லூக்கால என்ன படித்தோம், மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும்னு பார்த்தோம் லூக்கால. ஆனால் மத்தேயு தெளிவாக சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். மனுஷகுமாரன் நாட்கள்னா இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த மனுஷனா வாழ்ந்த நாட்களும் மனுஷகுமாரனுடைய நாட்கள் தான். ஆனால் மத்தேயு தெளிவாக சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லுகிறார். ஜலப்பிரளயம் 39ஆம் வசனம், அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். ஹலோ, அழிவு வர்ற வரைக்கும் என்ன இல்லை உள்ளத்தில்? பக்கத்தில் உங்களை பார்த்து ஒரு கரிசனையோடு ஒரு கேள்வி கேளுங்க, உங்களுக்கு உணர்வு இருக்கான்னு கேளுங்க பார்க்கலாம். சிரிச்சுக்கிட்டு கேட்க சொல்லல, அதனால தான் சொன்னேன். ஒரு கரிசனையோடு உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கா, அது ரொம்ப முக்கியம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இந்த உணர்வில்லாதவர்கள் யார் என்பதை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். எல்லாம் எடுத்துக்கொண்டீர்களா? மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், சொல்லுங்க பார்க்கலாம், ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழி அருகே. நல்ல கவனிங்க, பிசாசு தேவன் உலாவுகிற இந்த இடத்துக்குள்ள வர முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் யாராவது இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது நீங்கள் உணராமல் இருப்பீர்களானா அவன் உங்களிடத்தில் வருவான். புரியுதா? அந்த பொல்லாங்கான், அந்த வசனத்தை பாருங்க, பொல்லாங்கான் வந்து, அப்ப எங்க இருக்கான்? வெளியே இருக்கான். வாசப்படியில் பாவம் படுத்து கிடக்குது, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி. அப்போ இந்த சேர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கும் போதே ஆண்டவருக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும் நீங்க என்ன மனப்பான்மையோடு இந்த பிரசங்கத்தை கேட்குறீங்க, என்ன எதிர்பார்ப்போடு இந்த பிரசங்கத்தை கேட்குறீங்கன்னு. அப்போ இந்த பிரசங்கத்தை எத்தனை தடவை இந்த மாதிரி பிரசங்கத்தை பாஸ்ட் செஞ்சிட்டார் அப்படின்னு நீங்க இந்த உணர்வை விடும்போதே உங்களுக்குள்ள பிசாசு வந்துடுவான். வந்து அந்த வசனத்தை என்ன செய்வான்? பொறுக்கி போட்டுருவான். பொல்லாங்கான் வர்றதுக்கு நீ இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் உணர்வடைய வேண்டும். பொல்லாங்கான் வந்து, பொதுவாக ஆண்டவர் ஆராதிக்கிற சபைக்குள்ள எல்லாரும் தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகளாக இருந்தால் உள்ள வர முடியாது. யாராவது அவனுக்கு இடம் கொடுத்தால் அவன் வருவான். ஏன்னா அவனுக்கு உரிமை இருக்குல்ல, எனக்கு ஒரு ஆள் இடம் கொடுக்குது நான் வருவேன்னு அவன் சொல்லுவான். அதனால் பிரசங்கத்தை கேட்கும்போது ரொம்ப முக்கியமானது குறிப்பு எழுதுறத விட அந்த பிரசங்கத்தை உணர்றது ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுவோமா? அந்த பிரசங்கத்தை உணர்றது ரொம்ப முக்கியம். நோவாவுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கில் எல்லாரும் அழிந்து போனார்கள்.
தருணத்தை தவறவிட்டவர்கள் தவறு செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 24ஆம் அதிகாரத்தில் மத்தேயுல நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டு மனுஷகுமாரன் வரும் காலத்தில் அப்படியே நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த சம்பவத்தினுடைய கடைசி பகுதியில் 24ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 24ஆம் அதிகாரத்தில் இதை சொல்லிட்டு 40ஆம் வசனத்தில், அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன். அப்போ நோவாவுடைய காலத்தில் ஒரு கூட்டம்தான் பேழைக்குள்ளே போனது. எல்லாரும் வருவாங்கன்ட்டு வந்தேன், ஏமாந்துட்டேன். ஆனால் அவங்க வர்றதுக்கு தருணம் கொடுத்தேன். இயேசுனுடைய ஏமாற்றம், தேவனுடைய ஏமாற்றம். இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிறார். கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் என்ன போட்டிருக்கு? ஆண்டவருடைய வருகையை பற்றி போட்டிருக்கு. இப்போ 25ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது இப்போ உள்ள சூழ்நிலையை விளக்கிறார். 24ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை இயேசு எடுத்து சொல்லி அதே போல தான் இன்னைக்கு நடக்குன்னு சொல்றார். எத்தனை பேர் கவனமாக கேட்குறீங்க? கொஞ்சம் சுறுசுறுப்பாக கேட்குறீங்களா? ரைட். அப்படி நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு வர்றாரு. என்னன்னா, மணவாளனை சந்திப்பதற்கு 10 கன்னிகைகள் போகிறார்கள். இப்போ நம்மெல்லாம் யாரா இருக்கோம்? மணவாட்டிகளா, கன்னிகைகளா? திருமணம் முடிந்திருக்கலாம், ஆனால் பரிசுத்த வாழ்க்கையில கரைபடாத, உலகத்தால் கரைபடாத கன்னிகைகளாக நாம் இருக்க வேண்டும். கன்னி என்றால் திருமணமாகாத கன்னியை பற்றி இங்கே சொல்லவில்லை. மணவாளனுக்காக நித்திய விவாகத்துக்கென்று நியமிக்கப்பட்ட ஸ்திரீகள், சகோதரர்கள். இப்போ 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள்னு சொல்கிறார். பொதுவாக இந்த 10 பேரை கூட்டிகிட்டு வர்றாங்கன்னா எத்தனை பேரை கூப்பிட்டு வச்சு இந்த 10 பேரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க? பைபிளில் நமக்கு ஆதாரங்கள் இருக்கு இல்லையா? எஸ்தருடைய நாட்களில் எல்லா தேசத்துலேருந்து கன்னி பெண்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களை ஏகாய் வசத்தில் ஒப்புவித்து அந்த ராஜாட்ட போகும்போது எப்படி நடக்கணும், ராஜாட்ட போகும்பொழுது எப்படி பேசணும், உன்னுடைய அசைவுகள் எப்படி இருக்கணும், எப்படி நீ அணுகணும், இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து ராஜ சமூகத்துக்கு அந்த மணவாளனை சந்திக்க கொண்டு வருவாங்க. இதே போல் பல இடங்கள்லேருந்து நம்மளை கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறார். பல குடும்ப பின்னணியிலிருந்து, பல பாஷை பேசுகிறவர்கள், பல தேசத்து மக்கள் எல்லாரையும் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் கூட்டி சேர்த்து நம்மளை மணவாட்டிகளாக உருவாக்குறார். ஆமேன் சொல்லுவோமா? மணவாட்டிகளாக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்படி உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது மணவாளனுக்கு சொல்லப்படுகிறது 10 பேர் இங்கே தயாராக இருக்காங்க. எத்தனை பேர் செலக்ட் பண்ணப்பட்டாங்கன்னு தெரியாது. அதில் கடைசியாக தெரிந்தெடுக்கப்பட்டவர் எத்தனை பேர்? 10 பேர். இந்த 10 மணவாட்டிகள் தயாராக இருக்காங்க. அப்படியா? ரைட். அந்த மணவாளனை சந்திப்பதற்குரிய உடைகள் கொடுக்கப்பட்டது. அந்த மணவாளனை சந்திப்பதற்குரிய அலங்காரங்கள் அவர்களுக்கு அலங்கரிக்கப்பட்டது. இந்த மணவாளனை சந்திப்பதற்கு கையில் விளக்கை கொண்டு போகிறார்கள். எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் யூனிஃபார்மாக 10 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. ஆனால் மணவாளன் வர தாமதித்த போது நித்திரை வந்தது. இன்னைக்கு இயேசு வர தாமதிக்கும் போது ஆவிக்குரிய நித்திரை, ஜெபத்தை விட்டுவிட்டவர்கள், வேதத்தை விட்டுவிட்டவர்கள், ஆதியில ஓடி ஓடி ஊழியம் செய்தது போல ஊழியத்தை விட்டுவிட்டவர்கள், இதற்கு பேர் தான் ஆவிக்குரிய நித்திரை. எல்லாரும் தூங்குனாங்க. ஆனால் மணவாளன் எத்தனை பேரை எதிர்பார்த்து வர்றாரு? 10 பேர். அவருக்கு நியூஸ் போயிடுச்சு, எத்தனை மணவாட்டிகள் வந்துட்டாங்க? 10 மணவாட்டிகள் வந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. 10 பேரை எதிர்பார்த்து வருகிறார். ஆனால் வந்தபோது 5 பேர் தான் இருக்கிறார்கள். இயேசுவுக்கு ஏமாற்றம். இங்கே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஸ்தாபனத்தில் மிகப்பெரிய சபை இருக்கிறது. 40,000 பேர், 30,000 பேர் சொல்கிறோம். எங்கள் சர்ச்சுக்கு எவ்வளோ பேர் வராங்க? 40,000 பேர். சரி, சில சபைகளில் 20,000 பேர், சில சபைகளில் 10,000 பேர், சில சபைகளில் 5,000 பேர், 1000 பேர், 500 பேர். நம்ம சபை மாதிரி 260, 270 பேர் வர்றாங்க. இதெல்லாம் மனிதனிடத்தில் சொல்லப்படுகிற எண்ணிக்கை. இப்போ நம்மளும் சொல்கிறோம், ஆண்டவரே இவ்வளோ பேர் எங்கள் சர்ச்சில் இருக்காங்க சொல்கிறோம். அவர் எத்தனை பேரை எதிர்பார்த்து வருவார்? அத்தனை பேரையும் மணவாட்டிகளாக இருப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்து வருவார். ஆனால் இன்னைக்கு வந்தார்னா இத்தனை பேர் மணவாட்டியை போக தயாராக இருக்கீங்களா? அல்லது இயேசுவை ஏமாற்ற போகிறீங்களா? உங்களுக்கு எவ்வளோ கிருபை கொடுத்தாரு, எவ்வளோ அற்புதம் செஞ்சு. இந்த சரீரத்துக்காக மட்டும் அவர் மேலே விசுவாசம் வச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா உடுத்தி நல்லா பிஸ்னஸ் பண்ணி
கடைசியில் மனவாட்டியாக பரலோகத்துக்கு போகட்டா எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு காரியம். இயேசுவுக்கு இழப்பு. இவ்வளவு பிரசங்கங்கள், இத்தனை ஆண்டுகள் சபைக்கு வந்து இவ்வளவு காரியங்களை ஆண்டவருக்காய் செய்து ஒரு 260 மனவாட்டி திருவொற்றியூர் ஏஜி சர்ச்சில், டுனாமிஸ் ஏஜி சர்ச்சில் 260 மனவாட்டி இருக்குன்ட்டு வந்தார்னா அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க எத்தனை பேர், அதான் முக்கியம். சர்ச்சுக்கு எத்தனை பேர் வர்றாங்கங்கிறது முக்கியமே இல்லை. இருக்கிறதுல எத்தனை பேர் இப்போ இயேசு வந்தாலும் நான் பரலோகத்துக்கு போவதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதான். சரி, ஆயத்தப்படுறது எப்படி பாஸ்டர்? ஆயத்தப்படுன்னு சொல்கிறீங்களே, எப்படி ஆயத்தப்படுறது? சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை கவனிங்க. எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்களா? இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பிரசங்கம் என்ன பண்ணிச்சு? அவங்கள குத்துச்சுன்னா குத்தி குத்தி பிரசங்கம் பண்றதில்ல, அந்த வசனம் அவர்களை உணர்த்தினது. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தத்துக்கு முதல் காரியம் என்ன தெரியுமா? ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே வீட்டுக்கு போய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இந்த சர்ச்சினுடைய வாசப்படியை கடந்த உடனே இந்த பிரசங்கத்தை மறந்துடக்கூடாது. உள்ளத்தில் ரீங்காரம் விட்டுக்கிட்டே இருக்கணும். வீட்டில் போய் ஆண்டவர் இன்னைக்கு என் கூட இப்படி பேசுனீங்க. ஆதி காலங்கள்லாம் அப்படி தான் விசுவாசிகள் இருந்தாங்க. இப்போ தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆரம்பத்தில் இருந்த அந்த பரிசுத்தம், அந்த எண்ணங்கள்லாம் மறந்து போய் யாருக்கு தெரிய போகுது, என்ன தெரிய போகுதுன்னு சொல்லி பல தவறுகளை ரகசியமாக செஞ்சுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மை நடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அடுத்து வருது, பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி. முதல்ல செய்ய வேண்டியது என்னது? இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து எது தவறு, எந்த தவறில் இருக்கீங்க, அல்லது எந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க, அல்லது எதை செய்யாமல் விட்டுட்டீங்க, இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணி கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புங்க. ஆயத்தப்படுறது எப்படி? எப்போ பாஸ்டர் மனம் திரும்புறது? நான்லாம் டெய்லி மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ என் சிந்தையிலோ எண்ணங்கள்லையோ உணர்வுகள்லையோ உணர்ச்சிகள்லையோ ஏதாவது பாவம் தொட்டுருந்துச்சுன்னா என்னை மன்னிங்க, என்னை கழுவுங்கன்னு டெய்லி நான் மனம் திரும்புகிறேன். அதான் சரியான ஆயத்தம். மனம் திரும்பணுமா? நாங்களாம் என்றைக்கோ மனம் திரும்பிட்டோமே, ஆனால் இன்னைக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மனம் திரும்புதல் அல்ல. ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை. அப்போ ஆயத்தப்படுறது எப்படி? முதல்ல மனம் திரும்பி இருக்கணும், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கணும், ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும், பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். இதையெல்லாம் பெற்றுட்டு 40ஆம் வசனம் சொல்லுது, இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. இன்னைக்கு சபைக்கு தேவையானது என்னது? மாறுபாடுள்ள சந்ததி. என்ன மாறுபாடு? இந்த வேதத்துக்கு மாறுபாடாய் வாழ்கிறவர்கள், தேவனுடைய சத்தியத்துக்கு மாறுபாடாய் வாழ்கிறவர்கள், தேவனுடைய பரிசுத்தத்துக்கு மாறுபாடாய் வாழ்கிறவர்கள், தேவனுடைய உபதேசத்துக்கு மாறுபாடாய் வாழ்கிறவர்களை விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விலகி உங்களை காத்து கொள்ள வேண்டும். அவங்களோடு போய் ஒன்றா ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். 42ஆம் வசனம், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? உபதேசத்தை விட்டு அவர்கள் என்ன செய்யவில்லை? மாறவில்லை. ஆவிக்குரிய ஐக்கியத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். மாசத்துல ஒரு தடவை நம்ம கர்த்தருடைய பந்தி எடுக்கிறோம். தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் ஐக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். வார வாரம் சபைக்கு வருகிறோம், தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்படுகிறோம். வார நாட்களில் நடக்கிற ஜபங்களுக்கு வருகிறோம், பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்படுகிறோம். இதுதான் அந்யோன்யம். ஞாயிற்றுக்கிழமை நானாக வந்துட்டு யார்ட்டையும் பேசாமல் யார்ட்டையும் ஒன்று சொல்லாமல் நானாக வந்துட்டு நானாக போகிறது அல்ல. ஒரு ஐக்கியம் உனக்கு தேவை. உனக்கு ஒரு ஐக்கிய ஆவிக்குரிய ஐக்கியம் தேவை. ஆயத்தப்படுவது என்பது ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இணைந்திருப்பது. தினமும் ஜெபம் பண்ணி வேத தியானம் பண்ணி உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உபதேசத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது?
மாறிவிடவே கூடாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த. இதை வாலிப பையன்கள் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்களேன். எப்பா நீங்கள்லாம் வாலிபர்கள் நினைக்கிறேன், கொஞ்சம் நல்லா உட்காந்து நல்லா சொல்லுங்க சத்தமாக. நீங்கள் வாலிபர்கள் மட்டும் சத்தமாக சொல்லுங்க. வாலிப பிள்ளைகள் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளாண்டியெல்லாம் வாலிப பிள்ளைங்க இல்லையோ? வாலிப பிள்ளைங்கள் பின்னாடி இருக்கீங்களா, நீங்களும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஒத்த. அதான் ஆயத்தப்படுறவங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கவே. உலகத்துக்கு ஒத்த வேஷம் ஒருத்தன் தரிக்கிறான்னா அவன் ஆயத்தப்படவில்லை என்று அர்த்தம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறத நான் எங்கே தெரியுமா பார்க்குறேன்? அது வரைக்கும் ஆவிக்குரிய வைராக்கியத்தோடு இருக்கிறவங்க சாவு வீட்டில் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறாங்க. கல்யாண வீட்டில் இவங்களை பிரியப்படுத்துறதுக்கு வசனத்துக்கு புறம்பான காரியங்கள், அவங்க கோச்சுக்குவாங்க இவங்க கோச்சுக்குவாங்கன்ட்டு வசனத்துக்கு புறம்பான காரியங்களை செய்கிறாங்க. அங்கே உங்கள் பரிசுத்தம் விளங்கணும். கல்யாண வீட்டில் முழுவதும் வேத வசனத்தின்படி கல்யாணம் நடக்கணும். நான் சமீபத்தில் ஒரு முடிவு எடுத்தேன். சில வீடுகளுக்கு இந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணுறாங்களே, அதுக்கு போகும்பொழுது பார்த்தா உலக பொம்பளை கூட அவ்வளோ வேஷம் போட மாட்டான். அவ்வளவு பயங்கர மேக்கப்பு, லிப்ஸ்டிக்கு, புருவத்தை வலிச்சு அப்படி. இனியெல்லாம் நான் முடிவு பண்ணிட்டேன், இப்படி யாராவது இருந்தால் அவர்களுடைய வீட்டுக்கு நான் வர மாட்டேன். கவனிக்கிறீங்களா? சாவு வீட்டில், கல்யாண வீட்டில் இந்த சடங்குன்னு வைக்கிறீங்க, அல்லது இந்த கல்யாணத்துக்கு போய் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜபக்கூட்டம் வைக்கிறீங்க. வேதத்துக்கு புறம்பான மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. காலேஜுக்கு போன உடனே மற்ற பிள்ளைகளை நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோன்ட்டு மற்ற பிள்ளைகளை போல் ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. ஆமே. இதெல்லாம் ஆயத்தப்படுறவங்க செய்கிறது. நீங்கள் செய்கிறதுனா செஞ்சுங்க, ஆனால் என்ன செய்ய முடியாது? ஆயத்தப்பட முடியாது. அப்போஸ்தலர் 1:8 அவருக்கு சாட்சியாய் வாழுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது மத்தேயு 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 5:16. அதையெல்லாம் மனப்பாடமாக தெரிய வேண்டிய வசனம். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் எப்பொழுதும் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. காலையில் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு 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 மெசேஜ் வந்தது. என்னென்னா, சோறு சமைக்கிறதுக்கு அரிசி நிறைய போடுவோம், ஆனால் உப்பு அரிசி அளவுக்கு உப்பு போடுவோமா? போட மாட்டோம். உப்பு கொஞ்சம் தான் போடுவோம். ஆனால் அந்த கொஞ்சம் உப்பு தான் சாப்பாடையே டேஸ்ட்டாக மாற்றுது. ஒரு அரை 10க்கு 10 அறையாக இருந்தால் அந்த அரை அளவுக்கு பெரிய லைட் போட மாட்டோம், ஒரு சின்ன லைட் போடுவோம், அரைக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கும். மெஜாரிட்டி பில்டிங், மெஜாரிட்டி சோறு, மைனாரிட்டி கொஞ்சம் உப்பு, சின்ன லைட்டு. ஆண்டவர் சொன்னார், உலகம் பெருசாக இருக்குது, உலகத்தில் உள்ள மக்கள் மெஜாரிட்டியாக இருக்காங்க, ஒன்று நீ மைனாரிட்டி நினைக்காத, நீ உப்பாக இருந்தால் போதும் உலகத்தை மாற்றுவ, நீ வெளிச்சமாக இருந்தால் போதும் உலகத்தை அவங்கள போலவே நீயும் மாறிட்டேன்னா அவங்கள நீ ஆதாயம் பண்ண முடியாது. உன்னை பார்த்து 4 பேர் திருந்தி ஆண்டவர்கிட்ட வரணும்னா நீ அவனை போல வாழாமல் நீ தேவனுடைய பிள்ளையா வாழணும். இவைகளெல்லாம் ஆயத்தப்படுறதுன்னு என்னது? சும்மா ஆண்டவரே ஆயத்தமாக இருக்கேன்ல, மனம் திரும்பி இருக்கணும், அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தில் இருக்கணும், அந்யோன்யத்தில் இருக்கணும், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகணும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது, சாட்சியாக வாழணும், உலகத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். பிலிப்பியர் 1:11 கிறிஸ்துவின் ஆளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமா இருக்கணும். சர்ச்சுக்கு வர்ற மற்றவங்களுக்கு எப்படி இருக்கக்கூடாது? இடரலாக இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் வாழ்கிறது தான் நம்ம ஆயத்தப்படுறதுக்கு அடையாளம். அடுத்து ஒரு காரியம் என்னவென்றால், பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படியணும். பிரதான கட்டளை என்னது சொல்லுங்க பார்க்கலாம். கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க. பிரதான கட்டளை என்னது? அது அல்ல, அது கட்டளைகள்லே பெரிய கட்டளைன்னு போட்டிருக்கு. கிரேட் கமிஷன்ங்கிறது ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்தது. நீங்கள் உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போ சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவது என் மேலே விழுந்த, அதை நான் செய்யணும். நோவா ஆயத்தப்பட்டார் இல்லையா? பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அடுத்தவங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டே தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். இன்றைக்கி நீங்களும் ஆயத்தப்படணும், உங்களோடு கூட மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தணும். சுவிசேஷ வேலையை செய்ய வேண்டும், வருகைக்காக காத்திருக்க வேண்டும்.
எப்பொழுது வருவார்னு ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். இப்படி நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய வருகையிலே போகலாம். சரி, இவ்வளோ நேரம் இயேசு கிறிஸ்துவுடைய ஏமாற்றத்தை பற்றி சொன்னேன். ஒரு 10 நிமிஷத்தில் ஊழியக்காரனுடைய பயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஊழியக்காரனுக்கு பயம் வருமா? வரும். என்ன பயம்? காணிக்க வருமா வராதா? தேவைகள் சந்திக்கப்படுமா சந்திக்கப்படாதா? அது பயம் இல்லை. அந்த பயம் உண்மையான ஊழியக்காரனுக்கு வரவே வராது. கர்த்தரை நம்பி ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுக்கு பணத்தை பற்றிய பயம் வரவே வராது. ஆனால் ஊழியக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய பயங்கள் பாருங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். என்னோடு கூட வேகமாக, நீங்கள் எவ்வளோ வேகமாக திருப்புறீங்களோ அவ்வளோ வேகமாக பிரசங்கம் இன்றைக்கி முடியும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 9லிருந்து 11 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 9லிருந்து 11 வரைக்கும். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீண் போயிற்றோ என்று உங்களை குறித்து. இதான் இந்த கல்யாண வீடு, கர்மாதி வீடு, அந்த வீடு, இந்த வீட்டில் மறுபடி நீ பழைய காரியத்துக்கே போயிடாதப்பா. நீ ஆயத்தப்பட முடியாது. அங்கே நீ பியூரா ஒரு பென்டிகாஸ்டல் தேவனுடைய பிள்ளைங்கிறது தெரியணும். நீ கர்த்தருக்காக வாழ்றங்கிறது தெரியணும். மறுபடி நீங்கள் அந்த வழிபாடுகளுக்கு, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நாங்கள் சில நிகழ்ச்சிகளில் வீட்டுக்கு வரும்போது அவங்க கோச்சிக்குவாங்க, பாஸ்டர் இவங்க கோச்சிக்குவாங்க. நீ நரகத்துக்கு போகிறது அவங்க தடுக்க முடியாது. கோச்சி கூட்டவங்க வந்து காப்பாற்றுவாங்களா அவங்கள? மற்ற யாருக்காகவும் தேவனை வருத்தப்படுத்தாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க வரமாட்டாங்க. மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது, தேவனை மட்டும்தான் பிரியப்படுத்தணும். அல்லேலூயா. உங்கள் வீடு ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் இதை நீங்கள் யோசிக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கணும். நாங்களும் தான் 3 பிள்ளை பார்த்தோம், 2 பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், 2 பிள்ளைக்கு ப்ரேயர் மீட்டிங் நடத்தினோம். ஒன்றுலையும் எந்த உலகமும் வரலை. அப்படி தானே பிரதர்? உண்மை தானே? உலகம் உள்ளே வரலை. அந்த சடங்கு இந்த சடங்கு நோ. தேவனுக்காக வைராக்கியமாக என்ன செய்யணும்? நிற்கணும். அவங்க கோச்சிக்குவாங்க, இவங்க கோச்சிக்குவாங்க. பழைய வழிபாடுகள் உள்ளே வந்துடக்கூடாது மறுபடியும். அப்போ ஊழியக்காரனுக்கு என்னென்னா, இவ்வளவு கத்தி பிரசங்கம் பண்ணி ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மாறி மாறி எடுத்து பட்ட பிரயாசமெல்லாம் வீண் போயிட்டோங்கிற கவலை. 2வது ஒரு கவலை என்னென்னா, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறேன். முதல்ல இருந்து வாசிக்கிறேனே, 2ஆம் வசனத்திலிருந்து. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். 2வது என்ன தெரியுமா? வஞ்சிக்கப்படுதல். உங்கள் மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி, தவறான உபதேசத்துக்கு ஜனங்கள் போயிடுவாங்களோங்கிற பயம். ஏன்னா இன்னைக்கு யூடியூப்பில் விதவிதமான பிரசங்கங்கள் வருது. யார் என்ன சத்தியத்தை போதிக்கிறாங்கன்னு தெரியலை. ஊழியக்காரனுக்கு கூடிய பயம், சத்தியத்தை விட்டு ஜனங்கள் விலகிடுவாங்களோ. சத்தியத்திலிருந்து ஜனங்களுடைய மனசு இன்னைக்கு கெடுக்கிறதுக்கு நிறைய பிரசங்கிமார்கள் வந்திருக்காங்க. நல்ல பிரசங்கிமார்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உபதேசத்தை கெடுத்து நீயே கடவுள்னு சொல்கிறவங்களாம் இருக்கான். நீயே கடவுள்னு சொல்கிறவங்களாம். இப்படி நிறைய தவறான உபதேசங்கள். ஊழியக்காரன் இந்த ஃபங்க்ஷன் வரும்போது ஜனங்கள் பழைய வழிபாடுகளுக்கு மறுபடியும் மனுஷனை பிரியப்படுத்த போயிடுவாங்களோங்கிற பயம். 2வது பயம் என்னது? உபதேசத்திலிருந்து மாறிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். கடந்த ஆண்டுகளில் நம்முடைய சபைக்கு ஒரு சகோதரன் வந்தார். இங்கே தான் அவர் ரட்சிக்கப்பட்டது வேறு இடத்தில், அவர் மட்டும் இங்கே வந்தார். அதற்கு பின்பு அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இங்கே தான் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். சூழ்நிலை காரணமாக வீட்டை விட்டு வேறு இடத்துக்கு மாற்றலாகி அவர்கள் போய்விட்டார்கள். காலங்களானது நன்றாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது தவறான உபதேசத்தின் பின்பாக போய்கொண்டு சபையே தேவையில்லை, பாஸ்டரே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டாங்க. எங்கிட்டே பேசினாங்க. ஏன்? கெடுக்கக்கூடிய காரியம் மனதை கெடுத்து விட்டது. அந்த தவறான காரியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதான் ஊழியக்காரனுக்கு பயம். எவ்வளோ அந்த வீட்டில் போய் ஜெபக்கூட்டம் நடத்தியிருப்பேன்,
எவ்வளோ தூரம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பேன். பட்ட பிரயாசமெல்லாம் வீணா போயிடுச்சே. மூன்றாவது பயம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படி முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தை விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன். பின்மாற்றத்தில் போய்விடுவார்களோ என்கிற பயம். எத்தனை பேருக்கு புரியுது? பின்மாற்றம் என்றால் என்ன? முன் செய்த பாவங்களையே திரும்ப திரும்ப செய்ய. இன்னைக்கு நல்லா இருக்காங்க ஆண்டவரே, ஆனால் நாளைக்கு எப்படி வரப்போகிறாங்களோ, அடுத்த வாரம் எப்படி வரப்போகிறாங்களோ தெரியலையே. பாவத்தின் மேல் ஒரு மோகம் கொண்டு திரும்ப திரும்ப அந்த பாவத்தில் விழுந்து விடுவார்களோங்கிற பயம். ஊழியக்காரனுக்கு வரக்கூடிய இந்த 3 பயம். 4வது பயத்தை சொல்லுகிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு வரப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்று. அடுத்து சொல்றாரு, உங்க ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆரம்பத்திலலாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் முடிக்கும்போது நீங்கள் மாம்சத்தில் முடிச்சிருவீங்களோ? ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தினாலே முடிக்க போகிறீங்களோ? உங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பாருங்கள். ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஸ்டார்டிங் பாயிண்ட்லையும் வேகமாக ஓடுவான், முடிக்கும் போதும் வேகமாக ஓடுவான். அப்போ தான் அவன் ஜெயிக்க முடியும். உங்கள் வேகம் குறைஞ்சிருச்சா? ஆவியில் ஆரம்பம் பண்ண நீங்கள் இப்போ மாம்சத்துக்குரியவங்களா மாறிட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பட்ட பாடுகள்லாம் வீணாய் போயிடக்கூடாது. இத்தனை ஆண்டுகள் சபைக்கு வந்தது வீணாய் போய்விடக்கூடாது. தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன், ஆயத்தப்படுங்கள், உணர்வடையுங்கள், அநேகரை படுத்துங்கள். கர்த்தருடைய வருகையில் நீங்கள் போய் சேர்வீர்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சி, அந்த சாட்சியை நான் வாசித்து முடிக்க 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாக இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியாக இருக்கிறீர்கள் என்பதை குறித்து எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே, சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தை குறித்து உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்திருக்கிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். உபத்திரவம், போராட்டம், பயங்கரமான நெருக்கங்கள் தெசலோனிக்கே சபைக்கு வந்தது. இப்படிப்பட்ட நெருக்கத்தில் ஜனங்கள் ஆண்டவரை விட்டுட்டாங்களா? ஜெபத்தை விட்டுட்டாங்களா? வேத வாசிப்பை விட்டுட்டாங்களா? சபை கூடி வர்றதை விட்டுட்டாங்களா? பின்மாற்றத்தில் போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு வர்றதுக்கு தீமோத்தேயுவை அனுப்புகிறார். தீமோத்தேயு அங்கே போய் அந்த சபையை பார்க்கும்போது அந்த ஜனங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களோ அதை விட ஃபயராக இருக்காங்க. என்ன உபத்திரம் வரட்டும், என்ன போராட்டம் வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், எது வந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று அவர்கள் நிலைத்திருந்தார்கள். இந்த நல்ல செய்தியை கொண்டு வந்து பவுல்கிட்ட இந்த தீமோத்தேயு சொல்லும் பொழுது உங்களை குறித்து நாங்கள் ஆறுதல் அடைந்திருக்கிறோம். ஒரு கேள்வியோடு முடிக்க விரும்புகிறேன். உங்களை குறித்து உங்கள் ஊழியனுக்கு பயம் வர வேண்டுமா? உங்களை குறித்து உங்கள் ஊழியனுக்கு ஆறுதல் வர வேண்டுமா? நீங்கள் முடிவு செய்யுங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிடம் அப்படியே அமைதியாக கேட்ட சத்தியத்தை நினைத்து பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஏமாந்த 2 சந்தர்ப்பங்களை உங்களுக்கு சொன்னேன். பழைய ஏற்பாட்டிலே தேவாதி தேவனாக இருந்த அந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் தேவாதி தேவனாகத்தான் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் அனுபவத்தில் நோவாவை பிரசங்கிக்க வைத்தார். அந்த ஜனங்களும் மனம் திரும்பணும்னு, பிரசங்கத்தை கேட்டு கொஞ்சம் பேராவது மனம் திரும்பியிருப்பாங்கன்னு எதிர்பார்த்து வந்தார். நோவா குடும்பத்தை தவிர வேற யாரும் மனம் திரும்பலை. புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது 10 கன்னிகைகள் வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அலங்கரிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் இடையிலே அவர்கள் எண்ணெயை இழந்து போய்விட்டார்களே, ஆயத்தம் இல்லாமல் போய்விட்டார்களே. இயேசுக்கு ஏமாற்றம் அல்லவா? இன்றைக்கு இயேசு வந்தால் உங்களை அழைத்து போவதற்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் வாழ்கிறீர்களா? அல்லது உங்களை குறித்து ஆண்டவர் ஏமாந்துருவாரா?
மகனே, நான் உனக்கு எவ்வளவு சுகம் கொடுத்தேன், எவ்வளோ அற்புதம் செஞ்சேன், பொருளாதார நெருக்கடியில் உனக்கு எவ்வளவு செஞ்சேன், உன் உயிரை எத்தனை முறை நான் காப்பாற்றினேன். ஆனால் நான் வந்து உன்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வரும்போது நீ ஆயத்தமாக இல்லையே என்று உன்னை குறித்து இயேசு ஏமாந்து விடுவாரா? உன்னை நடத்தும்படியாக கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஊழியக்காரன் உன்னை நினைக்கும் போது பயப்படக்கூடிய நிலைமையில் வாழ்கிறாயா அல்லது ஆறுதல் அடையக்கூடிய நிலைமையில் வாழ்கிறாயா? ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லுங்க. நல்ல பிதாவே, எங்களுக்கு கொடுத்த அந்த மகத்துவமான ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வருகையிலே நாங்கள் உம்மோடு கூட பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு வாழ உதவி செய்யும். உம்முடைய வருகை தாமதித்தாலும் நாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் எங்களை கரிசனையோடு காப்பாற்றுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறேன். எங்கள் தேவைகளை சந்தித்து, எங்கள் பலவீனத்தில் பலன் கொடுத்து, எங்கள் நெருக்கத்தில் உதவி செய்து, எங்கள் கண்ணீரை துடைத்து, எங்களுடைய போராட்டங்களிலே வெற்றி கொடுத்து நடத்தி கொண்டு வருகிற நல்ல தகப்பனாக இருக்கிறேன். இத்தனையும் அனுபவிக்கிற நாங்கள் பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. இயேசுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து விடக்கூடாது. ஊழியக்காரனுக்கு ஒரு பயத்தை கொடுத்து விடக்கூடாது. அந்த புத்தியுள்ள 5 கன்னிகைகளைப் போல நீர் வரும்போது உமக்கு எதிர்கொண்டு வரக்கூடிய கரைபடாத கன்னிகைகளாய் வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை குறித்து நீர் நினைக்கும் போது எப்பொழுதும் உமக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையோடு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னென்றைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமென். God bless you.